எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 63வது ஸ்தோத்திரம். 63வது ஸ்தோத்திரம் சுபாங்க சாந்தித சிரேஷ்ட குமுத கோலேச்சய கோஹிதோ கோபதிர் கோப்தா ரிஷபாக்ஷோ ரிஷப்பிரியக. இதான் இது வந்து இந்த 63வது ஸ்தோத்திரம். இதில் வந்து மறுபடியும் சொல்கிறேன். சுபாங்க சாந்தித சிரேஷ்டா குமுத கோலேச்சயக. கோலயம்னா யானை, அதே மாதிரி கோலயம்னா பெரிய தடாகம், நீர் தடாகம், பெரிய நீர் தடாகம். சின்னதாக இருக்கிறதெல்லாம் குளம் குட்டைன்ற அதெல்லாம் இல்லை, ஏரியிலேயே ஏரியோட பெருசாக இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தடாகம்னு பேர். அந்த அதுதான் அதுக்கு பேர் தான் கோலயம்னு ஒரு பேர். சுபாங்க சாந்தித சிரேஷ்டா குமுத கோலேச்சய கோஹிதோ கோபதிர் கோப்தா ரிஷபாக்ஷோ ரிஷப்பிரியா. பாட்டு இதை எப்படி சொல்லணும்னா, சுபாங்க சாந்தித சிரேஷ்டா குமுத கோலேச்சய கோஹிதோ கோபதிர் கோப்தா ரிஷபாக்ஷ ரிஷப்பிரியா அப்படி சொல்லணும். சுபாங்க சாந்தித சிரேஷ்டா குமுத கோலேச்சய கோஹிதோ கோபதிர் கோப்தா ரிஷபாக்ஷோ ரிஷப்பிரியா சொல்லும்போது இதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சுபாங்கன்றது சுபன்றது மங்களம், மங்களகரமான இது. சுபங்களை சுப அங்கமாக கொண்டவன், சுபங்களுக்கு காரணமானவன், மங்களத்திற்கு காரணமானவன் அப்படின்னு சொல்லுது. சுபாங்க சாந்தின்றது அமைதி, என்ன கொடுக்கறது. சாந்திர அப்படின்னா அமைதியை கொடுப்பவன். அமைதின்றது எது தெரியுமா? ஜீவன்களுக்கு அமைதின்றது மோட்சம் தான் அமைதி. அதனால்தான் மோட்சத்தை கொடுப்பவன், அதுதான் அதுக்கு சரியானது. சாந்தி சாந்தி சாந்தின்றமே அதான். நம்ம கூட யாராவது இறந்துட்டாங்கன்னு அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும்ன்றோம், ஞாபகம் இருக்கா? சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? சாதாரணமாக சொல்றவங்க வந்து ஒருத்தனை இறந்துட்டாங்கன்னா வருத்தத்தை தெரிவிக்கும் போது அவர்களது ஆத்மா சாந்தி அடையட்டும். அதான் சாந்தின்றது என்னன்னா மோட்சம். ஆக்சுவலா அமைதி, மறுபடியும் மீண்டும் பிறவா வரும், அதுதான் சாந்தி. மனம் வந்து சாந்தி அடையும். அந்த சாந்தியை கொடுக்கிறவர் அவர் தான் அப்படின்றாங்க இந்த இடத்துல, அப்படின்னு சொல்றாரு இவத்துல. சிரஷ்டான்றது வந்து சிருஷ்டினா படைக்கிறது. சிரஷ்டான்னா மீண்டும் மீண்டும் படைக்கும் குறைகளுடைய ஜீவனை. அதாவது ஜீவன்களை வந்து மறுபடியும் பறக்கணும்னா ஏதாவது ஒரு குறை வந்துடும் அவங்ககிட்ட. அதனால பிறந்திருக்க இப்போ ஒரு 4 பிறவி எடுத்தாகணுன்றதுன்னா முதல் பிறவியில ரொம்ப உத்தமனா இருந்துட்டான்னா அடுத்த பிறவிக்கு வழி இல்லாத போயிடும். அதனால முதல் பிறவியில இருக்கும்போதே நடுவில் சில பாவங்களையும் பண்ண வச்சு அந்த பாவத்தின் காரணமா அடுத்த பிறவி, அதுக்கு அடுத்த அந்த பிறவியில பண்ற காலத்தின் மாதிரி 4 பிறவி எடுக்கணும்னா 4 பிறவி எடுக்கிறதுக்கும் காரணம் வேணும். அந்த காரணத்தையே உண்டு பண்ணுவாங்க. அதான் சிரஷ்டா, குறைகளையும் படைப்போம். ஜீவன்களை படைச்சு அவங்க மீண்டும் மீண்டும் பிறக்கணுங்கிறதுக்காக குறைகளையும் படைப்பாங்க. சிரஷ்டா படைப்பவர், மீண்டும் படைப்பதற்கும் காரணமாவர், அப்படி எடுத்துக்கூடாது. குமுதம்னா தாமரை. இன்னொரு பேர் வந்து குமுதம்னா மகிழ்ச்சி. குமுதம்னா மகிழ்ச்சின்னு ஒரு பேரு, தாமரைன்னு ஒரு பேரு. இந்த இடத்துல மகிழ்ச்சின்ற பொருள் தான். குமுதம்னா மகிழ்ச்சி, உங்களுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுப்பவர் அப்படின்றது தான். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் வித்தியாசம். மகிழ்ச்சி வந்து வெளியில தெரியும், ஆனந்தம் வந்து உள்ளுக்குள்ளதான் இருக்கும். நீங்க நினைச்ச காரியம், நீங்க நினைச்சதை விட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒண்ணு நடந்ததுன்னு வைங்க, அதை நீங்க அப்படியே நீங்க நினைச்ச காரியம், ஒரு காரியம் வெளியில ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுறீங்க, ஒரு ப்ரோக்ராம் வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு வைங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறீங்க, நல்ல காரியம் நடந்து முடிஞ்ச அப்புறம் அது வந்து நீங்க நினைச்சது போல இல்லாம ரொம்ப பிரமாதமா அமைஞ்சு போச்சுன்னு வைங்க, எல்லாம் முடிஞ்ச உடனே நீங்க உட்காந்து யோசனை பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை உலகம் நடந்தது, ரொம்ப பிரமாதமா ரொம்ப சூப்பரா நடந்ததுன்னு யாராவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ உங்க மனசுக்கு உள்ள பொங்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆனந்தம். வெளியே தெரியாது அது, ஆனா உங்க மனசு முழுசும் நிறைஞ்சிருக்கும், ஆக்கிரமிச்சிருக்கும் அப்படியே, அதுதான் ஆனந்தம். மகிழ்ச்சின்றது வெளியில ஏதாவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி நானும் நீங்களும் பேசிக்கும் போது சில விஷயங்களை சொல்லி மகிழறோம் பாருங்க. நாங்க அங்க போனோம் பாருங்க, எப்படி இருந்தது தெரியுங்களா, அது அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டோம், எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுங்களா ருசியா,
அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோமே, அதுதான் அதுதான் அதுக்கு பேர் மகிழ்ச்சி. நானும் நீங்களும் உங்களோட வெளிப்படுத்துறது. ஆனந்தன்றது உள்ளுக்குள்ள ஊறி அங்கேயே அங்கேயே ஊறி அப்படியே பூத்து உடம்பு பூரா அப்படியே உங்க உடம்புலயே ஜிவ்வுன்னு ஏறும் அந்த ஆனந்தம். உடம்புலயே பாத்தீங்கன்னா நரம்புல எல்லாம் அந்த ஆனந்தம் தெரியும் உங்களுக்கு. ஒரு காரியம் நல்லா நடந்துருதுன்னா அதான் அதுதான் நீங்க நினைக்கிற காரியம். நீங்க பிளான் பண்றது மாதிரி ஒரு பண்ணி நீங்க பிளான் பண்ண மாதிரி அமைஞ்சா நடந்ததுன்னா உங்க மனசுக்கு நிறைவா பரவாயில்ல நினைச்ச மாதிரி நடந்துட்டுன்னு இருக்கும். ஆனா நீங்க பிளான் பண்ணதை விட பிரமாதமா இன்னும் பிரமாதமா நடந்ததுன்னு வைங்க, அப்ப உங்களுக்கு வர்றதுதான் ஆனந்தம். அதுதான் இங்க குவலேச்சைன்றது வந்து குமுதன்றது வந்து அதுதான். அடுத்தது குவலேச்சையா. குவலேச்சையன்னா குவலயம்னா யானைன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல யானை இல்லை. குவலயம்னா இந்த இடத்துல நீர்நிலை, பெரிய நீர்நிலை. அதாவது ஏரியாலெல்லாம் கூட பெருசு, கடல் மாதிரி. அதான் சய குவலே சய. சயன்னா சயனம், படுத்துட்டு இருக்குது. குவலே சயன்னா திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. கோஹிதோ. கோஹிதோன்னா ஹிதோன்னா தாங்கிறது, ஹிதம். ஹிதன்னா தாங்கிறது, நீங்க அதை அதுக்கு தாங்கி பிடிக்கிறது. கோன்னா மலை, கோவர்தனகிரி கொடையா பிடிச்சவர் இல்லையா, அதனால கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சவர் அப்படின்னு அர்த்தம் கோஹிதோ. அதான் கோஹிதோன்னா கோவர்தன மலையை கொடையா, கோவர்தன மலையை கொடையா பிடிச்சவர். கோபதிர். கோபதிர்னா திர்னா காவல், இருனா காவல். திர் இல்ல இரு, கோபதி இரு. இருனா காவல், அது இருன்றது காவல். கோபதிர்னா கோபர்கள், கோபிகைகள், கோபர்கள் எல்லாரையும் சேர்த்தது கோபதி இர். கோபதினா எல்லாரும் கோபர்கள் கோபிகைகள் எல்லாரையுமே காப்பாத்துறது. அவர்களுக்கெல்லாம் காவலா இருந்தவன். அவர்கள்லாம் காவல்காரனா வந்து காப்பாத்தினார், காவல் இருந்தாராம். எத்தனையோ ராட்சசர்கள் அந்த இது கோகுலத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்திருக்காரு இல்லையா. எத்தனை ராட்சசர்கள் வந்தாங்க கிருஷ்ணனை கொண்டதுக்கு தான் வந்தாங்க. வந்தா கூட அவங்க கிருஷ்ணனை மட்டுமா கொண்டு போறாங்க, வரும்போது அந்த அவங்க கூட இருக்கிற எல்லாரையுமே தானே அடிச்சு போட்டுறாங்க. எத்தனையோ ராட்சசர்கள் வந்து அந்த ஒரு பாம்பை ஒரு குகை மாதிரி வாயை திறந்து வச்சுட்டு அதுக்குள்ள எல்லாரையும் போக வச்சு ஒரு ராட்சசம், அது ஒன்று பார்த்துருக்கீங்க இல்லையா. அது மாதிரி மூழ்கும் போது எல்லாரும் சேர்த்து தான் போவாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் காவலா இருந்த கிருஷ்ணன் அங்க இருந்ததுனாலேயே கோகுலத்துக்கு நிறைய இடைஞ்சல் வந்தது கம்சனால. அத்தனை இடைஞ்சலையும் கிருஷ்ணன் தான் காப்பாத்தினார் இல்லையா. அதனால கோகுலத்தை காப்பாத்தினார். அதான் கோபதின்றது. கோப்தா. கோப்தான்றது கோபி 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 பிளஸ் தா. கோபிகைகள் பிளஸ் தான் வச்சுக்கணும். கோபி பிளஸ் தான் வச்சுக்கணும். கோப்தான்றது கோபிகைகளுக்கு தலைவனா இருந்தவன் அப்படின்னு அர்த்தம். கோப்தான்னா கோபிகளின் தலைவன். ரிஷபாக்ஷோ. ரிஷபாக்ஷோன்றது வந்து ரிஷப்னா தர்மம். விருஷன்றது வந்து தர்மம்னு ஒண்ணு, மரம்னு ஒண்ணு. ஒரு அர்த்தம் வந்து விருஷன்றது வந்து தர்மம். ரிஷப அக்ஷம்ன்றது வந்து அச்சு. அக்ஷம்னா அச்சு, நம்ம வண்டிக்கு அச்சு இருக்கு பார்த்தீங்களா, அது அக்ஷம்னா கண்ணுன்னு ஒரு அர்த்தம், அச்சுன்னு ஒரு அர்த்தம். அதனால ரிஷபாக்ஷம்னா தர்மத்துக்கு அச்சா இருந்தவர், தர்மத்துக்கு அச்சாணியாய் திகழ்ந்தவர் அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து ரிஷபாக்ஷம்னா ரிஷபம்னா ரிஷன்றது வந்து ரிஷபாசுரன். ரிஷபாசுரன் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து விஷம்னா தர்மம், அக்ஷம்னா அச்சு. அதை வந்து தர்மத்துக்கு அச்சா இருந்து, தர்மத்துக்கு அச்சாணியாக திகழ்ந்தவன்றது. இன்னொரு அர்த்தம் வந்து என்னன்னா ரிஷபாசுரனை அழிச்சவர்னு ஒரு அர்த்தம், அது ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் இது யார் எது எழுதுனாங்கன்னு தெரியல, அதனால தான் நான் அதை சொல்லலை. எனக்கு அது நான் சரியா நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன், கவனிக்கல. அந்த யார் எதை சொன்னாங்கன்னு தெரியல. ஆக இது ரெண்டு அர்த்தம் எழுதியிருக்கேன். அச்சா ரிஷபாக்ஷோ. விஷப்பிரியா. அடுத்தது விஷப்பிரியான்றது விஷன்றது வந்து விஷம்ன்றது விருட்சம்னா மரம், அதுவும் ஒரு பேர் விருட்சத்துக்கு. விஷப்பிரியா. பிரியன்னா ரொம்ப விரும்புவான். மரத்து மேலே ஏறி விளையாடுறது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச இதுவான் விளையாட்டம். எப்பயுமே மரத்து மேலே ஏறி விளையாடுறது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் விஷப்பிரியா.
விஷமாட்சம் விஷப்பிரியா. முடிஞ்சதா? அது இது வரைக்கும் எத்தனை ஆயிருக்கு? இன்னைக்கு நேற்றுக்கு வரைக்கும் 592 வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு வந்து 593 சுபாங்க, 594 சாந்தித, 595 சிரேஷ்டா, 596 குமுத, 597 கோலேச்சய, 598 கோகிதோ, 599 கோபதிர், 600 கோப்தா, 601 விஷபாக்ஷ, 602 விஷப்பிரியா. இப்ப 593 இருந்து 602 வரைக்கும் பார்த்துருக்கோம். 10 ஸ்தோத்திரம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 10 திருநாமங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். 63வது ஸ்தோத்திரத்துல 10 திருநாமங்களை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது 602 ஸ்தோத்திரத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 602 திருநாமங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். 63 ஸ்தோத்திரம் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.